தமிழ் அழிக்கிறதுக்கு காஞ்சி பேர் எல்லாம் அவ்வளோ பண்ணாரு, ஜெயந்தர்லாம் அவ்வளோ வேலையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா சும்மாங்காட்டி தமிழ் புலவர்கள் அவார்டெல்லாம் கொடுத்துக்கினே இருப்பாங்க. இந்த பக்கம் தேவாரம் வெளியிடுறேன்னு நான் காலேஜ் படிக்கும் போது தான் ஜெயந்தர் வந்து அப்பர் சாமி அவ்வளோ அப்பர் தேவாரம் வெளியிட வர்றாரு சார். கொஞ்சமாவது ஒரு நியாயம் இதெல்லாம் எங்கன்னா இருக்குமா அவங்க கிட்ட? இந்த திருமலை சொன்னது சரிதானே, சத்தியமின்றி பிராமணன் கிட்ட சத்தியம் இருக்காதுன்னு சொன்னார். தெளிவா சொன்னார், ஓப்பனா சொன்னார். அதோட மறைமுகமா உள்பொருள் வச்சே சொல்லல. பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றே. பித்தேரும் மூடவன் பிராமணன் அப்படிதான் இருப்பான், சத்தியம் என்று இருப்பான். அப்ப பாரு, நீ சத்தியமான ஆளா இருந்தா அவருடைய குரு காஞ்சி பேருட்டு ஆசீர்வாதம் அவருக்கு தெரியாம ஒன்னும் வந்திருக்க மாட்டாரு. அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வராங்க. இப்ப அவங்க கொடுக்குற ஜாடு அப்படின்னு அங்க வந்து அப்பர் சாமிகளும் இவரு அப்படிலாம் மதிக்கிறாரு, தமிழெல்லாம் மதிக்கிறாரு நீ நினப்பு இவனுக்கு. அங்க போய் உட்கார்ந்த உடனே அப்படி வந்து பார்த்த உடனே இவருக்கும் ஒரு பெரிய பேனர் வச்சுக்கிறாங்களாம். அதுக்கு ஈக்குவலா அப்பர் சாமிக்கும் பேனர் வச்சுக்கிறாங்களாம். அந்த விழா ஏற்பாட்டாளர் ஒருத்தர் என்கிட்ட புலம்புனார். நான் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், தைரியத்துல புலம்புனார். இந்த மாதிரி நடக்குது சாமி, என்ன சாமி பண்றதுன்னு வந்து பார்த்துட்டு யோ அவன் நேரம் உள்ள போய் கோச்சிங் போய் உள்ள போய் உட்காந்துட்டான். வாங்க சாமி வந்து புஸ்தகம் வெளியே வரமாட்டேயா? ஏன் சாமியா? நான் அந்த ஆளுக்கு போய் அவ்வளவு பெரிய பேனர். எப்படி அப்பர் சாமி யாரு? அந்த ஆளு. அந்த ஆளுக்கு என்ன அவ்வளவு பெரிய பேனர்? உங்களுக்கும் அதுக்கு ஈக்குவலா வச்சு எனக்கு அதான் அதை எட்டதானே வரும். பெரிய கோச்சிட்டு கூட இருக்கிறவன் அதுக்குன்னே இருப்பான். உண்மையில போய் அதை எடுத்துட்டு போனா வந்து வெளியிட்ட எவ்வளவு பெரிய பொய்ப்பத்திலாட்ட கடவுள் நன்றி சொல்ற. எனக்கு பாரு கரெக்டா கடவுள் அங்க அமிச்சு என்ன நடக்குது பின்னால எனக்கு இது உபயோகப்பட தகவல்னு அந்த சிவபெருமான் சாதாரணமான இல்ல. அங்க அடிச்ச அந்த கோல்மால அவரு அதுல விழா ஏற்பாடு மூலமா எனக்கு சொல்ல வச்சு அது இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்ககிட்ட நான் சொல்ல வைக்கிறேன் பாரு. அதான் சிவனுடைய வேலை. சிவன் ஒண்ணு அவளை ஏமாத்த முடியும். பாப்பார திறமைதான். அதை விட சிவனின் திறமை பெரிய திறமை தெரியுதா? ஏன்னா உண்மை திறமை. அப்புறம் தான் நான் ஒன்னொன்னு நினைச்சு வியக்கிறேன் நான். ஆக அவ்வளவு பெரிய கோல்மால நம்மள எப்படியே சுத்தி வலிச்சு அதை காமிச்சு இப்ப இந்த மாதிரி உருவாக்கி உட்கார வச்சு சொல்லிட்டான்றான்னு சொல்றேன். அப்ப நீங்க அதிர்ஷ்டசாலி தான். இது வேற எங்கேயும் இதெல்லாம் கேட்க முடியாது. அனுபவத்தோட தான் சொல்றேன், நேரா பார்த்த அனுபவத்தோட சொல்றேன். எச்சரிக்கையா இருக்க. இவனுங்க வந்து சாதாரணமான பாவிங்களே கிடையாது. போன வகுப்புலயே சொன்ன நம்ம ஆளுங்களும் பாவிக்குதான், பாவெல்லாம் செய்யறவங்க தான். ஆனா நம்ம ஆளுங்கெல்லாம் பாவிங்க. பாப்பாரம் படுபாவி. பாவிக்கும் படுபாவிக்கும் வித்தியாசம் புரியுதா? ஏன் கடவுளை வச்சே இவ்வளவு தீமை செய்யறான். கடவுளை வச்சு இந்த விளையாட்டு விளையாடி ஏமாத்து விளையாட்டு விளையாடுறான். அப்ப நீ என்ன மாதிரி பாவம் அதெல்லாம்?